ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குஜராத் தமிழச்சி. இன்றைக்கி எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை மாலை வணக்கம். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால யார் வீட்லேயும் நம்ம நான்வெஜ் செய்ய மாட்டோம். எல்லார் வீட்லேயும் வெஜிடேரியன் தான் இருக்கும். சாம்பார், பருப்பு, காரக்குழம்பு, மோர் குழம்பு, இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் வெஜிடேரியன் தான் இருக்கும். இன்றைக்கி நான் சிம்பிளாக ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியலுக்கு வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல் செய்யலான் இருக்கேன். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி ரசமும் வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல் பண்ணுறேன் அப்படின்றது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க. பாருங்க, நான் சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சு. அது கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பொரியலுக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கலாமா? வெண்டைக்காவும் பீட்ரூட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. பாருங்கள், வெண்டைக்காவும் 2 பீட்ரூட் எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ கழுவிட்டு வந்துடலாம். இப்போ வெண்டைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை கட் பண்ணிகிட்டே இருக்கேன். வேர்த்து கொட்டுது. முதல்ல கிச்சனில் ஒரு ஃபேனை போடணும். இல்லாதது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அடுத்தது ரசத்துக்கு ஒரு 3 தக்காளி நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட், உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன். நான் ரசத்தில் எப்போவுமே வெல்லம் சேர்ப்பேன். அப்படி வெல்லம் இல்லைன்னா நான் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்குவேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நல்லா ஒரு பழைய சாதம் இருக்குது வீட்டில். இந்த பழைய சாதத்தில் உள்ள தண்ணி இருக்குல்ல, தண்ணியை மட்டும் நல்லா உப்பு போட்டு கரைச்சி குடித்தா நல்லா இருக்கும் இந்த மதிய வெயிலுக்கு. நான் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். இந்த பாத்திரத்தில் இப்போ அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாமா? நான் எப்போவுமே கொஞ்சம் பழைய சாதம் போட்டு வச்சுருவேன். ஏன்னா நம்ம எப்போவுமே சாப்பாடு கொஞ்சம் ராத்திரி வீட்டில் வெறும் பாத்திரமாக கழுவி கமுத்திடக்கூடாதான். கொஞ்சோண்டு எது செஞ்சாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டாவது பாத்திரத்தில் மீதி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நைட்டு நம்ம வீட்டுக்கு சாமி வருவாங்களாம்மா. அப்போ சாமி வரும்போது நம்ம எல்லாத்தையும் கழுவி கமுத்தி வச்சிட்டோம்னா அது நல்லது இல்லையா? அதனால அந்த சோறு பொங்கின பாத்திரத்தில் ஒரு 2 பருக்கையாவது சோறு வச்சு தண்ணி ஊற்றி போடணுமா. இதை நான் ஒரு வீடியோவில் ரீசெண்டாக பார்த்தேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சோறு பொங்கி நைட்டு அது மீந்து காலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொங்கி வச்சிடணும், தண்ணி ஊற்றி வச்சிடணுன்ட்டு வச்சிருவேன். அந்த தண்ணியை காலையில் இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிக்குவேன். இது நமக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லதுன்றப்போ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. என்ன நம்ம பொரியலுக்கு செய்கிறதுக்கான பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் சூடாயிட்டு இப்போ என்ன சேர்த்துக்கலாம். இந்த பாத்திரம் தான் எனக்கு எந்த பொரியல் பண்ணாலும் நல்லா கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அடி பிடிச்சாலும் ஈஸியாக போயிடும். நல்ல வெயிட்டான பாத்திரம். அதனால நான் பொரியல் செய்கிறதுக்கு எப்போவுமே இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கடுகு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா வெண்டைக்காய் எது பச்சை மிளகாய் எதுன்னே தெரியாமல் போயிடும். அதனால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க ஈஸியாக இருக்கும். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான். வெண்டைக்காய் பொரியல் சிம்பிள், வேறு எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இப்போ நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சா? அடுத்து பீட்ரூட் பொரியல் பண்ணணும். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ண அதே பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு அதில் திருப்பி பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நம்ம எப்படி வெண்டைக்காய் பொரியலுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேனோ அதே மாதிரி பீட்ரூட் பொரியலுக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகாய் சேர்க்கணும். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்தாச்சு. அப்போ தான் பீட்ரூட்டோட இனிப்புக்கு இந்த காரம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுலேயும் இந்த பச்சை மிளகாய் அவ்வளோக்கு காரம் இருக்காது பார்த்துக்கோங்க. அதனால தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு வேக விட்டாலே போதும், வெந்துடும். அப்புறம் உப்பு போட்டுட்டு தேங்காய் திருவினா பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் பொரியல். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாமா? இவ்வளோ மிளகு எடுத்திருக்கேன், அப்புறம் இவ்வளோண்டு ஜீரகம் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார் என்னடா கழுவாமல் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் பீட்ரூட்டுக்கு தேங்காவை திரிச்சிட்டு அதுக்கப்புறமா வச்சுருக்கேன், சரியா? அதனால் கழுவாமல் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இத்தனோண்டு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் திரிச்சிட்டு வந்துடலாமா?
நான் ரசத்துக்கு வேக வச்ச தக்காளி வந்து நல்லா எப்படி குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா நம்ம புளி தண்ணியோடு சேர்த்து கரைச்சிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ இந்த புளி தண்ணியோட தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா கையால் கரைச்சி விட்டுக்கலாம். தேங்காவை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து ரெடி ஆகிட்டு. அடுத்ததாக ரசத்துக்கு தாளிச்சிடலாமா? கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு தட்டி வச்சுருக்க இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் இதை போட்டு நம்ம தாளித்து ரசத்தில் கொட்டிக்க வேண்டியதான். இப்போ நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ரசம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு. இது வந்து கொதிக்கக்கூடாது, அப்படி நுர மாதிரி அப்படி வரும் சைடில். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். பாருங்கள், நான் வந்து சாப்பாடு வச்சு ரசம் வச்சு வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ நம்ம சாப்பிட போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.